ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, டிஎன்யூஎஸ்ஆர்பி போலீஸ் மற்றும் எஸ்ஐ எக்ஸாமிற்கான ஜிகேக்கான மாடல் கொஸ்டின் பேப்பர் 7 தான் பார்க்க போகிறோம். இது வரைக்கும் நம்ம சேனலில் போட்டோலாம் பார்க்க நம்ம சேனலில் ப்ளேலிஸ்ட் இருக்குது. அப்படி இல்லாட்டி கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, அதில் போய் பார்த்துங்க. இப்போ தான் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. வாங்க இப்போ நம்ம கொஸ்டின் பார்க்கலாம். ஒருவர் தாம் செலுத்திய வாக்கு சரியானபடி பதிவாகி உள்ளதா என்று தெரிந்து கொள்ளும் வாய்ப்பை அறிமுகப்படுத்திய ஆண்டு. இந்த கொஸ்டின் பாருங்கள், ரொம்ப இம்பார்ட்டன்ட். எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. ஒருவர் தாம் செலுத்திய வாக்கு சரியானபடி பதிவாகி உள்ளதா என்று தெரிந்து கொள்ளும் வாய்ப்பை அறிமுகப்படுத்திய ஆண்டு எப்போன்னு கேட்குறாங்க. ஒரு ஆன்சர் 2014. ஆப்ஷன் சி தான் கரெக்ட். 2014. இதை ஆங்கிலத்தில் சுருக்கமாக VVPAT அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஓட்டர்ஸ் வெரிஃபைட் பேப்பர் ஆடிட் ட்ரையல் என்று சொல்லுவாங்க. சரிங்களா? அதாவது ஒருவர் தாம் செலுத்திய வாக்கு சரியானபடி பதிவாகி உள்ளதா என்று தெரிந்து கொள்ளும் வாய்ப்பை அறிமுகப்படுத்திய ஆண்டு எப்போன்னு பார்த்தீங்கன்னா 2014. இந்த கொஷின் நிறைய தடவை எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்த கொஷின் பாருங்கள். இந்தியாவின் கல்வி அறிவு விகிதம் எத்தனை சதவீதம்? ஒரு ஆன்சர் ஆப்ஷன் டி தான் கரெக்டு. 74.04%. இந்தியாவின் கல்வி அறிவு சதவீதம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 74.04%. இந்த கொஷினுமே எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. அடுத்த கொஷின் பாருங்கள். பிரெஞ்சு கிழக்கிந்திய நிறுவனம் யாரால் நிறுவப்பட்டது? இதுவும் எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. அதாவது கொடுத்துருக்க ஆப்ஷன்லேருந்து பிரெஞ்சு கிழக்கிந்திய நிறுவனம் யாரால் நிறுவப்பட்டது அப்படிங்கிறாங்க. ஒரு ஆன்சர் கால்பர்ட். ஆப்ஷன் டி தான் கரெக்ட். பிரெஞ்சு கிழக்கிந்திய நிறுவனம் கால்பர்ட் என்பவரால் நிறுவப்பட்டது. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். இந்தியாவில் தேசிய வாக்காளர் தினம் கொண்டாடப்படும் நாள். இந்த கொஸ்டின் எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒரு ஆன்சர் பாருங்கள். ஜனவரி 25. ஆப்ஷன் சி தான் கரெக்ட். இந்தியாவில் தேசிய வாக்காளர் தினம் கொண்டாடப்படும் நாள் எப்போன்னு பார்த்தீங்கன்னா ஜனவரி 25. அடுத்த விஷயம் பாருங்கள். இந்தியாவில் போர்ச்சுகீசிய ஆதிக்கத்திற்கு அடித்தளம் அமைத்தவர் யார்? ஒரு ஆன்சர் அல்போன்சோ டி அல்புகர்க். ஆப்ஷன் சி தான் கரெக்ட். இந்தியாவில் போர்ச்சுகீசிய ஆதிக்கத்திற்கு அடித்தளம் அமைத்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா அல்போன்சோ டி அல்புகர்க். இது எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். நினோ டி குன்கா 1530 தலைநகர் கொச்சியிலிருந்து டேஷிற்கு மாற்றினார். அதாவது அந்த கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னா, நினோ டி குன்கா என்பவர் 1530 தலைநகரை கொச்சியிலிருந்து எந்த இடத்துக்கு மாற்றினார் அப்படின்னு கேட்குறாங்க. ஒரு ஆன்சர் கோவா. ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட். அதாவது நினோ டி குன்கா என்பவர் 1530 தலைநகரை கொச்சியிலிருந்து கோவாவிற்கு மாற்றினார். சரிங்களா? அடுத்த கொஸ்டின் பாருங்கள். அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். இந்த கொஸ்டின் பிளாஸ்டிக் போர் நடைபெற்ற ஆண்டு. அதாவது கொடுத்துருக்க ஆப்ஷன்லேருந்து எந்த ஆண்டில் பிளாஸ்டிக் போர் நடைபெற்றது அப்படின்னு கேட்குறாங்க. ஆன்சர் ஆப்ஷன் ஏ தான் கரெக்டு. 1757. பிளாஸ்டிக் போர் நடைபெற்ற ஆண்டு எப்போனா 1757. அடுத்த கொஸ்டின். உலக குழந்தை தொழிலாளர் எதிர்ப்பு தினம். அதாவது கொடுத்துருக்க ஆப்ஷன்லேருந்து எந்த நாள் உலக குழந்தை தொழிலாளர் எதிர்ப்பு தினம் அப்படின்னு கேட்குறாங்க. ஆன்சர் ஜூன் 12. ஆப்ஷன் சி தான் கரெக்ட். அடுத்த கொஸ்டின். அனைத்திந்திய மருத்துவ அறிவியல் நிலையம் அமைந்துள்ள இடம். அதாவது கொடுத்துருக்க ஆப்ஷன்லேருந்து எந்த இடத்துல அனைத்திந்திய மருத்துவ அறிவியல் நிலையம் அமைந்துள்ளது அப்படின்னு கேட்குறாங்க. ஒரு ஆன்சர் புதுடெல்லி.
ஆப்ஷன் பி தான் கரெக்ட். அதாவது அனைத்திந்திய மருத்துவ அறிவியல் நிலையம் வந்து எந்த இடத்துல இருக்குது அமைந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா புதுடெல்லி. அடுத்த கொஸ்டின் பாருங்கள், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். எக்ஸாமில் கேட்டிருக்காங்க அந்த கொஸ்டினை. ஐநா சபை நாள், அதாவது கொடுத்துருக்க ஆப்ஷன்லேருந்து எந்த நாளில் வந்து ஐநா சபை நாள் கொண்டாடப்படுகிறது அப்படின்னு கேட்குறாங்க. ஒரு ஆன்சர் அக்டோபர் 24. ஆப்ஷன் பி தான் கரெக்ட். ஐநா சபை நாள் வந்து எப்போ கொண்டாடப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அக்டோபர் 24. சரிங்களா? இதை பற்றி கொஞ்சம் டீட்டெயில்ஸ் பார்த்துக்கலாங்க. 1945ஆம் ஆண்டு அக்டோபர் 24ஆம் தேதி ஐக்கிய நாடுகள் சபை அதிகாரப்பூர்வமாக தொடங்கப்பட்டது. சரிங்களா? எப்போ தொடங்கப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1945 அக்டோபர் 24ஆம் தேதி தான் வந்து ஐக்கிய நாடுகள் சபை, அதாவது ஐநா வந்து தொடங்கப்பட்டது. இது வந்து எதற்காக தொடங்கப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2ஆம் உலகப் போருக்கு பிறகு, அதாவது 2ஆம் உலகப் போருக்கு பிறகு உலக அமைதிக்காக ஐக்கிய நாடுகள் சபை உருவாக்கப்பட்டது. சரிங்களா? இந்த ஐக்கிய நாடுகள் சபை எதுக்காக உருவாக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2ஆம் உலகப் போருக்கு பிறகு உலக அமைதிக்காக தான் வந்து இந்த ஐக்கிய நாடுகள் சபை, அதாவது ஐநா உருவாக்கப்பட்டது. எப்போ உருவாக்கப்பட்டதுன்னு பாருங்கள், எந்த ஆண்டுன்னு கேட்பாங்க. எந்த ஆண்டுனா 1945ஆம் ஆண்டு. எந்த நாள்னா அக்டோபர் 24. இந்த உருவாக்கப்பட்ட அக்டோபர் 24 தான் வந்து ஐநா சபை நாள் அப்படின்னு வந்து கொண்டாடுறாங்க. இதை பாருங்கள், ஐக்கிய நாடுகள் சபையின் தலைமையகம் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்பாங்க கொஷின். ஐநாவோட தலைமையகம் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நியூயார்க். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. ஐக்கிய நாடுகள் சபையின் தலைமையகம் எங்கே இருக்குது அப்படின்னா நியூயார்க்கில் இருக்குது. அடுத்து பாருங்கள், ஐக்கிய நாடுகள் சபையில் தற்போது 193 நாடுகள் உறுப்பு நாடுகள் உள்ளது. சரிங்களா? ஐக்கிய நாடுகள் சபையில் வந்து எத்தனை உறுப்பு நாடுகள் அப்படின்னு கேட்பாங்க. எத்தனை உறுப்பு நாடுகள் உள்ளது அப்படின்னா 193 உறுப்பு நாடுகள் தற்போது உள்ளது. சரிங்களா? ஐக்கிய நாடுகள் சபையில் தற்போது 193 உறுப்பு நாடுகள் உள்ளது. அடுத்து 2011ஆம் ஆண்டு தெற்கு சூடான் ஐநாவின் 193வது உறுப்பு நாடாக இணைந்தது. லாஸ்ட்டாக இணைந்த நாடு எதுன்னு பார்த்தீங்கன்னா தெற்கு சூடான். சரிங்களா? அதாவது எத்தனையாவது உறுப்பு நாடாக இணைந்தது பார்த்தீங்கன்னா 193வது உறுப்பு நாடாவது. எந்த ஆண்டு அப்படின்னா 2011. சரிங்களா? இந்த கொஷின்லாம் பாருங்கள், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், எக்ஸாமில் கேட்கலாம். அடுத்த கொஷின் பாருங்கள், கவுண்டிலாலி கடலூரில் உள்ள டேஸை கைப்பற்றினார். இந்த கொஷின் வந்து எக்ஸாமில் கேட்குறாங்க. கவுண்டிலாலி கடலூரில் உள்ள கொடுத்த ஆப்ஷன்லேருந்து எந்த கோட்டையை கைப்பற்றினார் அப்படின்னு கேட்குறாங்க. இதோட ஆன்சர் டேவிட் கோட்டை. ஆப்ஷன் சி தான் கரெக்டு. கவுண்டிலாலி வந்து கடலூரில் உள்ள டேவிட் கோட்டையை கைப்பற்றினார். அடுத்த கொஸ்டின் பாருங்கள், எக்ஸாமில் அடிக்கடி கேட்கக்கூடிய கொஷின். இந்த கொஷின் வந்து இலவச மற்றும் கட்டாய கல்வி உரிமை சட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு. அது கொடுத்துருக்க ஆப்ஷன்லேருந்து எந்த ஆண்டில் வந்து இலவச மற்றும் கட்டாய கல்வி உரிமை சட்டம் கொண்டு வரப்பட்டது அப்படின்னு கேட்குறாங்க. ஒரு ஆன்சர் 2009. ஆப்ஷன் டி தான் கரெக்ட். இதை பற்றி டீட்டெயில்ஸ் பார்த்துக்கலாங்க. இலவச மற்றும் கட்டாய கல்வி உரிமை சட்டம் எப்போ கொண்டு வரப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2009ஆம் ஆண்டு. சரிங்களா? இது எதற்காக கொண்டு வரப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதற்கு என்ன ரீசன், அதாவது இது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6 முதல் 14 வயது வரை உள்ள அனைத்து குழந்தைகளுக்கும் இலவச மற்றும் கட்டாய கல்வியை வழங்குவதற்கான சட்டம். சரிங்களா? அதாவது இலவச மற்றும் கட்டாய கல்வி உரிமை சட்டம் எப்போ கொண்டு வரப்பட்டதுன்னா 2009. இதை வந்து ஆர்டிஇன்னு சொல்லுவாங்க. இது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6லேருந்து 14 வயது வரை உள்ள அனைத்து குழந்தைகளுக்கும் இலவச மற்றும் கட்டாய கல்வியை வழங்குவதற்கான சட்டம் தான் வந்து இந்த சட்டம். சரிங்களா? இந்த சட்டம் வந்து 2009ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 4ஆம் அன்று இந்திய நாடாளுமன்றத்தால் இயற்றப்பட்டது.
அதாவது எப்படி கேட்பாங்கன்னா கொஸ்டின் வந்து இலவச மற்றும் கட்டாய கல்வி உரிமை சட்டம் வந்து இந்திய நாடாளுமன்றத்தால் எப்போ ஏற்றப்பட்டது அப்படின்னு கேட்பாங்க. எப்போன்னு பார்த்தீங்கன்னா 2009ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 4 சரிங்களா, ஆகஸ்ட் 4 அன்று இந்திய நாடாளுமன்றத்தால் ஏற்றப்பட்டது. இது வந்து அரசியலமைப்பு 86வது சட்ட திருத்தத்தின் மூலம் இந்திய அரசியலமைப்பில் பிரிவு 21A சேர்க்கப்பட்டது சரிங்களா. அதாவது அரசியலமைப்பு 86வது சட்ட திருத்தம் மூலம், அதாவது எந்த ஆண்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2002ஆம் ஆண்டு இந்திய அரசியலமைப்பில் பிரிவு 21A சேர்க்கப்பட்டது. இந்த கொஸ்டின் இது எப்படி கேட்பாங்க பார்த்தீங்கன்னா, இந்த 6 முதல் 14 வயது வரையிலான குழந்தைகளுக்கு இலவச மற்றும் கட்டாய கல்வியை வழங்குவதற்கான சட்டம் வந்து எந்த சட்ட திருத்தத்தின் மூலம் சேர்க்கப்பட்டது இந்திய அரசியலமைப்பில் அப்படின்னு கேட்டாங்கன்னா 86வது சட்ட திருத்தம் சரிங்களா. 86வது சட்ட திருத்தம் இது வந்து எந்த பிரிவில் சேர்க்கப்பட்டது இந்திய அரசியலமைப்பில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரிவு 21A சரிங்களா. இந்த பிரிவு 21A தான் வந்து 6 முதல் 14 வயது வரைக்கான குழந்தைகளுக்கு இலவச மற்றும் கட்டாய கல்வியை வழங்குகிறது. இது எந்த ஆண்டு, இந்த கொஸ்டின் இப்படி கூட கேட்பாங்க. 86வது சட்ட திருத்தம் வந்து எந்த ஆண்டு ஏற்படுத்தப்பட்டது அப்படின்னு கேட்டாங்கன்னா 2002ஆம் ஆண்டு சரிங்களா. இதெல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். ராபர்ட் கிளைவ் வங்காளத்தில் டேஷ் முறையை கொண்டு வந்தார். இந்த கொஸ்டின் வந்து எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. ராபர்ட் கிளைவ் வங்காளத்தில் டேஷ் முறையை கொண்டு வந்தார், அதாவது கொடுத்துருக்க ஆப்ஷன்லேருந்து எந்த ஆட்சி முறையை கொண்டு வந்தார் அப்படின்னு கேட்குறாங்க. ஒரு ஆன்சர் இரட்டை ஆட்சி. ராபர்ட் கிளைவ் வங்காளத்தில் இரட்டை ஆட்சி முறையை கொண்டு வந்தார். ஆப்ஷன் பி தான் கரெக்ட். அடுத்த கொஸ்டின், உலக வர்த்தக அமைப்பின் தலைமையகம். இந்த கொஸ்டினும் எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. ஒரு ஆன்சர் ஜெனீவா. ஆப்ஷன் சி தான் கரெக்ட். உலக வர்த்தக அமைப்பின் தலைமையகம் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஜெனீவா. அது WTO, அதனால் வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷன். இதை பற்றி டீட்டெயில்ஸும் பார்த்துக்கலாம் வாங்க. உலக வர்த்தக அமைப்பின் தலைமையகம் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சுவிட்சர்லாந்தின் ஜெனீவாவில் அமைந்துள்ளது. அதாவது சுவிட்சர்லாந்தில் உள்ள ஜெனீவாவில் தான் அமைந்துள்ளது WTOவோட தலைமையகம், அதாவது வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷன் சொல்லுவாங்க. இது வந்து ஜனவரி 1, 1995 நிறுவப்பட்டது. இந்த உலக வர்த்தக அமைப்பு எப்போ நிறுவப்பட்டது அப்படின்னு கேட்டாங்கன்னா ஜனவரி 1, 1995 தான் நிறுவப்பட்டது. உலக வர்த்தக அமைப்பின் தலைவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா நுகோசி ஓகன்ஜோ இவலா, அதாவது நிகோசி ஓகன்ஜே இவலா. இவர் தான் வந்து இப்போதைக்கு வந்து உலக வர்த்தக அமைப்பின் தலைவர் சரிங்களா. இது வந்து கரண்ட் அஃபேர்ஸ் நோட் பண்ணிங்க. இவர் வந்து எப்போ பதவியேற்றார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2021 மார்ச் 1 அன்று தான் வந்து பதவியேற்றார். இவரது பதவிக்காலம் எப்போ முடியுது, அதாவது யாரோட பதவிக்காலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உலக வர்த்தக அமைப்பின் தலைவர் அவர் வந்து யாருன்னா நுகோசி ஒகோன்ஜோ இவேலா. இவரோட பதவிக்காலம் எப்போ முடியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2025 ஆகஸ்ட் 31 அன்று தான் வந்து முடிவடைகிறது. இது வந்து ஒரு கரண்ட் அஃபேர்ஸு நோட் பண்ணிங்க, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். WTO, அதாவது வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷனோட வந்து கொஷின் வந்து கண்டிப்பாக அடிக்கடி எக்ஸாமில் கேட்பாங்க. எல்லாமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்த கொஷின், அரசியலமைப்பு சட்டங்களுக்கான உரிமையின்படி நீதிமன்றத்தை அணுகியதன் மூலம் தனது வேலைவாய்ப்பு உரிமையை வென்றவர். இந்த கொஷினும் எக்ஸாமில் கேட்குறாங்க, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதாவது அரசியலமைப்பு சட்டங்களுக்கான உரிமையின்படி நீதிமன்றத்தை அணுகியதன் மூலம் வேலைவாய்ப்பு உரிமையை வென்றவர் யாருன்னு கேட்குறாங்க. ஆன்சர் ஆப்ஷன் பி தான் கரெக்டு, பிரித்திகா யாசினி. ஆப்ஷன் பி தான் கரெக்ட். அதாவது அரசியலமைப்பு சட்டங்களுக்கான உரிமையின்படி நீதிமன்றத்தை அணுகியதன் மூலம் தனது வேலைவாய்ப்பை உரிமையை வென்றவர் யாருன்னா பிரித்திகா யாசினி. இந்த கொஸ்டின் வந்து எக்ஸாமில் கேட்டிருக்காங்க, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்.
அடுத்த கொஸ்டின் பாருங்கள். புவியினுள் உருகிய இரும்பை கொண்ட அடுக்கை டேஷ் என்று அழைக்கின்றோம். அதாவது புவியினுள் உருகிய இரும்பை கொண்ட அடுக்கை டேஷ் என்று அழைக்கிறோம். ஆன்சர் வெளிக்கரு. ஆப்ஷன் சி தான் கரெக்ட். புவியினுள் உருகிய இரும்பை கொண்ட அடுக்கை வெளிக்கரு என்று அழைக்கிறோம். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். ரொம்ப இம்பார்ட்டன்ட், எக்ஸாம்பிள் அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின் தான் இதுவும். ஒரு கட்சி முறை வகைக்கு எடுத்துக்காட்டு. அதாவது கொடுத்துருக்க ஆப்ஷன்லேருந்து ஒரு கட்சி முறைக்கு எடுத்துக்காட்டு எதுன்னு கேட்குறாங்க. ஒரு ஆன்சர் இவை அனைத்தும். ஆப்ஷன் டி தான் கரெக்டு. அதாவது ஒரு கட்சி முறைக்கு எடுத்துக்காட்டு எந்தெந்த நாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சீனா, கியூபா, முன்னாள் சோவியத் யூனியன், இது எல்லாமே வந்து ஒரு கட்சி முறைக்கு எடுத்துக்காட்டு. அடுத்த கொஸ்டின். இந்தியாவில் பிரிட்டிஷ் சாம்ராஜ்யத்தை விரிவுபடுத்துவதற்காக வாரிசு இழப்பு கொள்கையை கொண்டு வந்தவர். இந்த கொஸ்டினும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான். இந்தியாவில் பிரிட்டிஷ் சாம்ராஜ்யத்தை விரிவுபடுத்துவதற்காக வாரிசு இழப்பு கொள்கையை கொண்டு வந்தவர் யாருன்னு கேட்குறாங்க. இதோட ஆன்சர் டல்கௌசி. ஆப்ஷன் டி தான் கரெக்ட். இந்தியாவில் பிரிட்டிஷ் சாம்ராஜ்யத்தை விரிவுபடுத்துவதற்காக வாரிசு இழப்பு கொள்கையை கொண்டு வந்தவர் யாருன்னா டல்கௌசி. இந்த கொஸ்டின் வந்து எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. எப்படி கேட்பாங்கன்னா வாரிசு இழப்பு கொள்கையை கொண்டு வந்தவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. யாருன்னா டல்கௌசி. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். அந்நிய செலவாணி கட்டுப்பாட்டு சட்டம் நடைமுறைக்கு வந்த ஆண்டு. அதை கொடுத்துருக்க ஆப்ஷன்லேருந்து எந்த நாளில் வந்து அந்நிய செலவாணி கட்டுப்பாட்டு சட்டம் நடைமுறைக்கு வந்தது அப்படின்னு கேட்குறாங்க. ஒரு ஆன்சர் 1974 ஜனவரி 1. ஆப்ஷன் சி தான் கரெக்டு. அந்நிய செலவாணி கட்டுப்பாட்டு சட்டம் நடைமுறைக்கு வந்த ஆண்டு எப்படின்னு பார்த்தீங்கன்னா 1974 ஜனவரி 1. அடுத்த கொஸ்டின். உலகிலேயே மிகப்பெரிய மக்களாட்சி நாடு எது? அதாவது கொடுத்துருக்க ஆப்ஷன்லேருந்து எந்த நாடு வந்து மிகப்பெரிய மக்களாட்சி நாடு அப்படின்னு கேட்குறாங்க. இதோட ஆன்சர் இந்தியா. ஆப்ஷன் டி தான் கரெக்ட். உலகிலேயே மிகப்பெரிய மக்களாட்சி நாடு எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்தியா. அடுத்த கொஸ்டின். சுண்ணாம்பு பாறை நிலத்தோற்றங்கள் உருவாவதற்கு காரணம். அதாவது சுண்ணாம்பு பாறை நிலத்தோற்றங்கள் உருவாவதற்கு எது காரணம் அப்படின்னு கேட்குறாங்க. ஆன்சர் நிலத்தடி நீர். ஆப்ஷன் டி தான் கரெக்ட். சுண்ணாம்பு பாறை நிலத்தோற்றங்கள் உருவாவதற்கு காரணம் எதுன்னு பார்த்தீங்கன்னா நிலத்தடி நீர். அடுத்த விஷயம் பாருங்கள். புவியின் மேற்பரப்பில் காணப்படும் வெப்பத்தின் சராசரி அளவு. கொடுத்துருக்க ஆப்ஷன்லேருந்து எந்த அளவு வந்து புவியின் மேற்பரப்பில் காணப்படுகிறது அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது சராசரி அளவு. ஆன்சர் 13 டிகிரி செல்சியஸ். ஆப்ஷன் சி தான் கரெக்ட். புவியின் மேற்பரப்பில் காணப்படும் வெப்பத்தின் சராசரி அளவு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 13 டிகிரி செல்சியஸ். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். இந்த கொஸ்டின் எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. செம்மறி ஆட்டு மேகங்கள் என்று அழைக்கப்படும் மேகங்கள். அதை கொடுத்துருக்க ஆப்ஷன்லேருந்து எந்த மேகங்கள் வந்து செம்மறி ஆட்டு மேகங்கள் என்று அழைக்கப்படுகிறது அப்படின்னு கேட்குறாங்க. ஒரு ஆன்சர் ஆப்ஷன் சி தான் கரெக்டு. இடைப்பட்ட திரள் மேகங்கள். அதாவது செம்மறி ஆட்டு மேகங்கள் என்று அழைக்கப்படும் மேகம் எதுன்னு பார்த்தீங்கன்னா இடைப்பட்ட திரள் மேகங்கள். இதுதான் வந்து செம்மறி ஆட்டு மேகங்கள் என்று அழைக்கப்படுகிறது. இந்த கொஸ்டின் வந்து எக்ஸாமில் அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின் தான். ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்த கொஸ்டின். இந்திய தேசிய இராணுவம் டேஷின் தலைமையில் டேஷ் உருவாக்கினார். அதாவது கொடுத்துருக்க ஆப்ஷன்லேருந்து யாரோட தலைமையில் யார் உருவாக்கினார், அதாவது எந்த நாட்டில் உள்ளவர் உருவாக்கினார் அப்படின்னு கேட்குறாங்க இந்திய தேசிய இராணுவத்தை. இந்த கொஸ்டின் இதற்கு ஆன்சர் பாருங்கள். மோகன் சிங் ஜப்பானியர்.
மோகன் சிங் ஜப்பானியர். ஆப்ஷன் டி தான் கரெக்ட். இந்திய தேசிய இராணுவம் மோகன் சிங் என்பவர் தலைமையில் ஜப்பானியர் உருவாக்கினார். சரிங்களா, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்திய தேசிய இராணுவம் யார் உருவாக்கப்பட்டது அப்படின்னு கேட்டிருக்காங்க கொஸ்டினில். யாருன்னா மோகன் சிங். இந்திய தேர்தல் ஆணையம் அமைக்க வழிவகை செய்யும் அரசியலமைப்பு பிரிவு. இந்த கொஸ்டினும் எக்ஸாமில் கேட்டிருக்காங்கன்னா, இந்திய தேர்தல் ஆணையம் அமைக்க வழிவகை செய்யும் அரசியலமைப்பு பிரிவு. ஆன்சர் பிரிவு 324. ஆப்ஷன் சி தான் கரெக்ட். இந்த டீட்டெயில்ஸ் பாருங்கள். இந்திய தேர்தல் ஆணையம் அமைக்க வந்து எந்த பிரிவு உருவாக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரிவு 324 தான் வழிவகை செய்கிறது. இந்திய அரசியலமைப்பின் இந்த 324வது பகுதி எதுக்கு, அதாவது இந்த பிரிவு ஆர்டிகல் 324 எதில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 15வது பகுதியில் இருக்கும். இந்த 15வது பகுதி எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்திய அரசியலமைப்பின் 15வது பகுதியில் காணப்படும் ஆர்டிகல் 324 முதல் 329 வரையிலான பிரிவுகளில் கூறப்பட்டுள்ள விதிமுறைக்கேற்ப தேர்தல் முறை அமைக்கப்படுகிறது. அதாவது நம் நாட்டின் தேர்தல் முறை. தேர்தல் முறை வந்து இந்திய அரசியலமைப்பில் எத்தனாவது பகுதியில் உள்ளது அப்படின்னு கேட்பாங்க. அப்படின்னு கேட்டாங்கன்னா 15வது பகுதியில். நம்ம நாட்டின் இந்திய அரசியலமைப்பில் தேர்தல் முறை வந்து 15வது பகுதியில் அமைந்துள்ளது. இதோட ஆர்டிகல் பார்த்தீங்கன்னா எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா, இந்த 15வது பகுதியில் உள்ள ஆர்டிகல் எவ்வளோன்னா 324 முதல் 329. சரிங்களா, இது வந்து 324 முதல் 329 வரையான பிரிவுகள் தான் வந்து நம் நாட்டின் தேர்தல் முறையை குறிப்பிடுகிறது. இந்த கொஷின் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். எக்ஸாமில் அடிக்கக்கூடிய கொஷின் தான் அதுவும். அடுத்த கொஷின், மருது சகோதரர்கள் கொல்லப்பட்ட இடம். கொடுத்துருக்க ஆப்ஷன்லேருந்து மருது சகோதரர்கள் வந்து எந்த கோட்டையில் கொல்லப்பட்டார் அப்படின்னு கேட்குறாங்க. ஆன்சர் திருப்பத்தூர் கோட்டை. ஆப்ஷன் சி தான் கரெக்ட். மருது சகோதரர்கள் கொல்லப்பட்ட இடம் பார்த்தீங்கன்னா திருப்பத்தூர் கோட்டை. ஆப்ஷன் சி தான் கரெக்ட். அதாவது மருது சகோதரர்கள் வந்து சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் கோட்டையில் 1801ஆம் ஆண்டு அக்டோபர் 24ஆம் தேதி தூக்கிலிடப்பட்டார். சரிங்களா, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். மருது சகோதரர்கள் வந்து எந்த கோட்டையில் கொல்லப்பட்டார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிவகங்கை மாவட்டத்தில் உள்ள திருப்பத்தூர் கோட்டையில் தான் வந்து கொல்லப்பட்டார். அதாவது எந்த ஆண்டு தூக்கிலிடப்பட்டார் அப்படின்னு கேட்பாங்க. 1801ஆம் ஆண்டு அக்டோபர் 24ஆம் தேதி தான் வந்து தூக்கிலிடப்பட்டார். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சதை லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸாக ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு தொடர்ந்து வேணுமா நம்ம சேனலை வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. நீங்கள் பண்ணுற கமெண்ட்டை பொறுத்து தான் வந்து என்னால் வந்து அடுத்தடுத்த வீடியோஸ் வந்து கண்டினியூஸாக வீடியோ போட முடியும். ஓகேங்களா, தேங்க்யூ.